ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 5 கோகான்ஸ் ரேஜ். ஸோ ஸ்டார்டிங் சீனில் போன தடவையே கோகு அடிபட்டதை பார்த்து நம்ம கோகான் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை உடச்சிக்கிட்டு வெளில வந்தார் பார்த்தீங்களா. அவரை பார்த்த உடனே சுற்றி உள்ள எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியத்தில் இருந்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ரேடிட்ஸுமே பயத்தில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கான். இப்படி நின்றுக்கிட்டு இருக்க நம்ம கோகு உடனே நம்ம கோகானை பார்த்து, கோகான் இங்கே நிற்காத, அவன் ரொம்பவே ஆபத்தானவன், இந்த இடத்துலேருந்து ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம கோகு இங்கே இருந்து கத்துறாங்க. இப்படியே கத்துக்கிட்டு நிற்க நம்ம கோகான் இன்னுமே அவனை முறைச்சபடியாக நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ இவனோட கண்ணாடியில் பார்க்க கிட்டத்தட்ட அவன் பவர் லெவல் வந்து 1300க்கு மேலே போயிட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னே ரேடிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பயம் அதிகமாகவே ஆயிடுது. இப்படி இருந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் கோகான் என்ன பண்ணுறான், ஒழுங்கா எங்கள் அப்பா மேலே இருந்து காலை எர்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து அப்படியே கோபத்தில் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. அவன் மேலே முழுக்க ஒரு ரெட் கலரில் அவன் சுற்றி ஒரு ஆறா ஒரு பவர் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த அளவில் ஒரு பவர் ரிலீஸ் ஆகி இங்கே இருந்து கோகான் அப்படியே பறந்து வந்து இவனோட அந்த வெஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான் பார்த்தீங்களா, அதில் ஒரு அட்டி தலையால் வந்து முட்டுவான் பாருங்க. அவன் வெஸ்டெல்லாம் அப்படியே தெரிச்சு போயிடுங்க. அப்படியே தெரிச்சு போய் இவன் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம கோகான் அப்படியே கீழே விழ உடனே நம்ம கோகான் எழுந்திரிச்சு அப்படியே கோகுவை பார்க்குறான். உடனே கோகு சொல்கிறான், கோகான் எப்படி இருக்க, நீ இந்த இடத்துல இருக்காத, அவன் உன்னை எப்படியுமே கொண்டுடுவான், இங்கே இருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகானை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோகான் என்னதான் இருந்தாலும் ஒரு 4.5 வயசு பையனுக்கு என்னங்க தெரியும், அவன் இன்னுமே பயத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பிக்கலோ இன்னுமே பீதியில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம ரேடிட்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு பயங்கரமான கோபம். ஆட்டா சின்ன பையலே உன்னை சின்ன பையன்னு நினைச்சதுக்கு நீ யாருன்னு காமிச்சிட்டியாங்கிற மாதிரி நம்ம ரேடிட்ஸ் பயங்கரமாக கோவத்தில் அங்கே இருந்து வந்துகிட்டு இருக்க. நம்ம கோகு என்ன சொல்கிறான், கோகான் இங்கேருந்து ஓடிடு, கோகான் ஓடிடு அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரேடிட்ஸ் இங்கேருந்து வந்தான் பார்த்தீங்களா, அப்படி வந்தவன் இப்போ அவனோட அந்த சிஸ்டத்தில் பார்க்க நம்ம கோகான்ட்ட சுத்தமாகவே பவர் இல்லைங்க, எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு. உடனே அவன் என்ன சொல்கிறான், சின்ன பையனை என்ன அப்பாவும் மகனும் மாறி மாறி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, இப்போ உன்னோட பவர்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்க இவனுக்கு ஒன்றுமே தெரியல, என்னது பவராங்கிற மாதிரி இவன் கேட்க திடீர்னு இங்கே இருந்து வந்து நம்ம கோகானோட மூஞ்சில ஒரு குத்து ஒன்று குத்துவான் பாருங்க. அந்த கோவத்தில் இங்கே இருந்து கோகான் அடிபட்டு தூரத்தில் போய் பறந்து விழ இந்த பக்கம் கோகு வந்து கோகான் அப்படின்னு ஒரு கத்துறாங்க. இப்போ இந்த பக்கம் ரேடிட்ஸ் என்ன பண்ணுறான், கோகானை கொன்னே ஆகணுங்கிற மாதிரி இங்கே இருந்து நடந்து போக உடனே கோகு அவன் காலை பிடிச்சி கெஞ்சிரான், வேணாம் அவன் 1000 தான் இருந்தாலும் சின்ன பையன், அவனை விட்டுரு அப்படின்னு கேட்க, தம்பி நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி நல்லவன் கிடையாது, அவங்கிட்ட ஒன்னை விட அதிகமான சக்தி இருக்கு, உண்மையான சயான் பிளட்னா அதை அவனை தாண்டா சொல்லுவேன், நீலாம் சும்மா வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருந்து அவனை கொல்லவே போகணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க போறாங்க. அப்படியே கீழே படுத்து கிடந்த நம்ம கோகானை கொல்ல கிட்டக்க போக, நீனும் ஒரு சயான் பிளட் ஆக திறமை உங்ககிட்ட இருக்கு, நீ ஒரு சயானுங்கிறதுனால உனக்கேத்த மரணத்தையே நான் தரண்டா சின்ன பையனேன்னு சொல்லி இங்கே இருந்து பவரை கொண்டு வந்து நம்ம கோகானை கொள்றதுக்கு வர திடீர்னு நம்ம கோகு வந்து அவனை பின்னாடி போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே திடீர்னு நம்ம பிக்கலோவை பார்த்து, பிக்கலோ இப்போ உன்னோட பவரை யூஸ் பண்ணு, இப்போ இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பிக்கலோவுக்கு பயங்கரமான ஹாப்பி. கோகு இனிமே அவன் எது சொன்னாலும் நம்பாத, அவனை அப்படியே பிடிச்சிக்க, இப்போ நான் அவன் கதையை முடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லி பிக்கலோ அவனோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கோகு வந்து ரேடிட்டை ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேடிட்ஸ் முண்டி பார்க்கலாம் முணங்கி பார்க்கலாம், அவனால நகரவே முடியல. ஏன்னா நம்ம கோகான் அடிச்ச அடி வேற அவனோட அந்த ஷீல்டை ரொம்பவே காயப்படுத்துறதுனால அது வேற நம்ம ரேடிட்ஸை வந்து ரொம்பவே அதிகமாக காயப்படுத்தி இருக்குங்க. அதனால அவனால ரொம்பவும் வந்து அவன் பவரை யூஸ் பண்ணவும் முடியல. கேக்கரோட் முட்டாள்தனமா பண்ணாத, ஒருவேளை அந்த பீம் நம்ம 2 பேர் மேல அடிச்சுதுன்னா நீனு தாண்டா என் கூட சேர்ந்து செத்துருவா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ சாகிறதுக்காக நான் என்னையே தியாகம் பண்ணிப்பேன், இந்த பூமி நல்லா இருக்கணும்னா என் உயிர் போறது தப்பே இல்லைங்கிற மாதிரி நம்ம கோகு சொல்ல, இந்த பக்கம் இதை எல்லாத்தையும் கேட்டு நம்ம பிக்கலோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பிங்க, பரவாயில்ல இன்னைக்கு என்னோட ஒரே அட்டாக்ல என்னோட 2 எதிரிகள் ஒரே நேரத்தில் சாக போறாங்க, இதை கோகுவோட நான் ஒரு போட்டியா எடுத்துக்க மாட்டேன், அவன் திரும்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில நம்ம பிக்கலோ சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றான், இப்போ அவனோட பவரையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை ரேடிட் அவனோட கிளாஸ்ல பார்க்க கிட்டத்தட்ட பவர் லெவல் வந்து 1400க்கும் மேல போகுது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு சுத்தமா பயம் வருது. தம்பி இப்போ என்ன விடுறா, இந்த பவர் அடிச்சதுன்னா நம்ம கன்ஃபார்ம் செத்துருவோம்டா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கோகு சொல்றான், என்ன இப்போ உனக்கு கொஞ்சம் பயம் வருது போல, பயத்தை பத்தி கவலைப்படுறவன் என்கிட்ட போட்டி போட்டிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி கோகு சொல்ல, இந்த பூமி நாய்களுக்காக நீ ஏன்டா ஒன்ன தியாகம் பண்ணணும், உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பிக்கலோ அவங்களோட பவரையும் சேர்த்துக்கிட்டு இங்க இருந்து வீசுவான் பாருங்க. அந்த பவர் இங்கே இருந்து வேகமா வந்து இவனை டைரக்டா ஒரு ஹிட் பண்ண அப்படியே இவங்க 2 பேரையும் தொலைச்சுக்கிட்டு அந்த பவர் வெளியில போகுதுங்க. இந்த இடத்துல நம்ம ரேடிட்ஸ் கோகு இவங்க 2 பேரும் வாயில அப்படியே ரத்தம் கசிய நெஞ்சில ஒரு ஹோல் விழுந்து இந்த இடத்துல 2 பேருமே கீழே விழுகிறானுங்க. இப்ப 2 பேருமே அடிபட்டு கீழே படுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ரேடிட் சொல்றாங்க, பாத்தியா கேக்கரோட், இப்ப நம்ம 2 பேருமே வேஸ்டா செத்துட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பிக்கலோ வந்து நம்ம ரேடிட்ஸ் கிட்ட சொல்றாங்க, நீ
ரொம்பவே முட்டாள்தனமா பேசுற, செத்தது நீ மட்டும் தான்டா, கோகு செத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா டிராகன் பாலை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை எப்படியுமே ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, என்னது டிராகன் பாலா, அப்படின்னா என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி பிக்கலோ பார்த்து கேட்க, ஆமா இந்த ஒரு கிரகத்துல 7 டிராகன் பால் இருக்கு. இந்த டிராகன் பால் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஷென்லாங்னு ஒன்று வரும். அது மூலமா நமக்கு நினைச்ச எந்த ஆசையை வேணாலும் அது நிறைவேற்றி கொடுக்கும். அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் கோகுவை மறுபடியும் கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரேடிட் சொல்றான், ஓ இப்படி ஒரு விஷயமா, பரவாயில்ல, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். ஆனா இதை நான் மட்டும் கேட்கல, நான் போட்டிருக்கேன் பத்தியா அந்த டிவைஸ், இது ஜஸ்ட் பவர் லெவலை மட்டும் பார்க்கறது கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க, இங்க நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே என்னோட சயான் பிரதர்ஸ் அந்த 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுங்க கன்ஃபார்ம் இந்த பூமிக்கு வருவானுங்க. வந்தாங்க அப்படின்னா அந்த டிராகன் பாலையும் எடுத்துட்டு எப்படி இந்த உலகத்தை அழிச்சிருவாங்க. இந்த ஒரு பிளானட்டை கொடூரமா அழிப்பாங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாரையுமே அணுவா சித்திரவதை பண்ணி அழிப்பானுங்கடா. அந்த அளவுக்கு அவனுங்க இங்க உங்க எல்லாருக்கும் என்னோட சாவுக்கு ரிவெஞ்ச் தருவாங்க அப்படின்னு கேட்க, உடனே நம்ம கோகு என்ன சொல்றேன், அவங்க இப்ப கரெக்டா இங்க வர எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்க, அவங்க வர 1 இயர் ஆகும். இப்போதைக்கு வேணும்னா கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துக்குங்க. ஆனா இந்த சந்தோஷம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நிலைக்காத. அவனுங்க வந்தாங்க அப்படின்னா அவனுங்க உங்களை கொன்னே போடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேக்கரோட்டு சொல்ல, இந்த பக்கம் பிக்கோலோ பயந்துகிட்டு உன்னை விடமாட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓங்கி கத்துறாங்க நம்ம பிக்கோலோ. இப்ப இந்த பக்கம் நம்ம சீச்சியை காட்டுறாங்க. நம்ம சீச்சி, கோகு, கோஹான் இவங்க 2 பேருமே இன்னும் வரலையே. அவனுங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் சாப்பிட கூட டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் வெளியில நம்ம ஆக்ஸ்கிங் வந்துடுறாருங்க. வந்தவர் கோஹான், கோஹான் என் பேரன் எங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கோஹானுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க மனுஷன். இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா டீமை காட்டுறாங்க. இவங்க நம்ம கோகுவை தேடி வந்தவங்க எங்க கோகுன்னு சொல்லி மேல பிளைட்ல இருந்து ஒரு பக்கமா தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கோலோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேசுறான், நீ யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த சயான்ஸையும் நாங்க சமாளிப்போம், அதுக்கும் எங்க உடம்புல தில் இருக்குங்கிற மாதிரி நம்ம பிக்கோலோ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப மேல இருந்து பிளைட்ல நம்ம கிர்லின் என்ன பண்ணிடுறான், கீழே பாத்துறாங்க. பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு. அங்க ஒரே ஒருத்தன் தான் நிக்கிறான், அது யாருங்கிற மாதிரி பார்க்க, உடனே நம்ம மாஸ்டர் பார்த்துட்டு அங்க நிக்கிறது பிக்கோலோ மட்டும் தான் நிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே சோகமாயிடுறாருங்க நம்ம மாஸ்டர். இப்ப இந்த பக்கம் தூரத்துல, அதாவது இந்த மில்கி வேலாம் தாண்டி கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துல ஒரு கேலக்சி ஒண்ணு காட்டுறாங்க. இந்த கேலக்சில ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரோட பேரை பாத்துங்க. இல்ல ஹைட்டா தடிமாடு மாதிரி ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேரு நாப்பா. இன்னொரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா சின்ன பையனா, இவனோட பேரு வெஜிட்டாங்க. இந்த கேரக்டருக்கு கிட்டத்தட்ட அனிமேல அதிகமான ஃபேன்ஸ் இருக்கும். போக போக இந்த கேரக்டரை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்மிட்டர்ல அங்க நடந்த எல்லாத்தையுமே இவங்க கேட்டிருக்காங்க போல. கேட்டுக்கிட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, ரேடிட்ஸ் போயும் இப்படி அற்ப மனித பிறவிகளால செத்துட்டான், அவனெல்லாம் ஒரு சயான்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு, அவனெல்லாம் வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் சுத்த வேஸ்ட்டுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்க நம்ம வெஜிட்டா என்ன சொல்றான், பரவாயில்ல, அவன் பேசுனதுல இன்னொன்னு கவனிச்சியா, அந்த பிளானட்ல டிராகன் பால்னு ஒண்ணு இருக்கு, அதை எப்படியாச்சும் அவன் சொன்ன மாதிரி நம்ம போய் கண்டுபிடிப்போங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லின்னு மேல இறங்கினவன் அப்படியே நம்ம கோகுவை எழுப்புறான். ஆனா கோகு எழுந்திருக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம புல்மா போய் கோஹானை தூக்குறாங்க. தூக்கி பார்த்துட்டு கோஹானுக்கு பெரிய அடிபடல, ஆனா அவன் இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு வழியா நம்ம கிர்லின் எழுப்பினோடனே நம்ம கோகு எழுந்திரிச்சிடுறாங்க. நம்ம கோகு எழுந்திரிச்சோடனே நம்ம கிர்லினை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தாங்க சொல்றான், கிர்லின், எனக்காக என் மகன் கோஹானை ரொம்பவே நல்லா பார்த்துக்கங்க, அவனை நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே நான் நல்லா இருப்பேங்கிற மாதிரி சொல்ல, நீ எதை பற்றியும் கவலைப்படாத கோகு, உனக்கு ஒன்றுமே ஆகாது, உன்னை எப்படியாச்சும் டிராகன் பாலை வச்சு நாங்கள் மறுபடியும் கொண்டுக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்களை கூடிய சீக்கிரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோகு செத்து போறாங்க. இப்ப கோகு இந்த இடத்துல செத்து போக இந்த பக்கம் கிர்லின் அப்படியே கோகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுக, சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அழுகுறாங்க. இப்ப இந்த பக்கம் அதே பிளானட்டை காட்டுறாங்க. இந்த பிளானட்ல பாத்தீங்கன்னா நம்ம வெஜிட்டா அப்புறம் நம்ம நாப்பா இவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம நாப்பா சொல்றான், என்ன வெஜிட்டா, அந்த டிராகன் பால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மறுபடியும் ரேடிட்ஸை உயிரோட தானே கொண்டுட்டு வர போறோம் அப்படின்னு சொல்ல, இல்ல அவனை மாதிரி ஒரு வேஸ்டான ஆளு நம்ம சயான் பிளட்னு சொல்றதே அசிங்கம், அவன் இனிமே நமக்கு தேவையே இல்லை, அந்த டிராகன் பாலை வச்சு நான் எட்டர்னல் லைஃபை அந்த டிராகன்கிட்ட கேட்க போறேன், அதாவது அந்த லைஃப் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா இந்த சயான் வீரர்கள்லயே மிகப்பெரிய வீரர்களா நம்ம இருப்போம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு அல்ட்ரா சயானாவே மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வெஜிட்டா சொல்றாங்க. இப்ப 2 பேருமே பூமியை நோக்குன்னு அவங்களோட பயணத்தை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஜெட்டுல பூமியை நோக்கி இந்த இடத்துல கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் கிர்லின், புல்மா இவங்கெல்லாம் கோகு இறந்துட்டான் பாத்தீங்களா, அதை வச்சு அழுதுகிட்டு இருக்க, திடீர்னு இந்த இடத்துல கோகுவோட உடம்பு அப்படியே
அப்படியே மறைஞ்சு போயிடுதுங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியத்துல இருக்க நம்ம பிக்கோல சொல்றான், ரைட்டு நான் நினைச்சது சரிதான், இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, காமி தான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமா, காமி கோகு கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, அதனாலதான் அவரு கோகுவோட உடலை எடுத்துக்கிட்டாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிக்கோல சொல்ல, ஒரு பக்கம் கோகு இறந்துட்டான், இந்த ரெண்டு பக்கம் பூமிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா அந்த இவனைத்தாண்டு பலம் வாய்ந்த அந்த 2 சயான் வீரர்கள் வந்துகிட்டு இருக்க, இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.